Hey guys, this is me Vijay Dhanush. இப்போ நம்ம சென்னை ப்ளூ ஃபிளாக் பீச்ல தான் இருக்கோம். நான் ஆக்சுவலாக நெதர்லாண்ட்ஸ்லேருந்து வரேன். இந்த மாதிரி வண்டி எனக்கு தெரிஞ்சு வெளிநாட்டிலே இல்லை, உலகத்திலே எங்கேயும் பார்த்ததில்லை. மெரினா பீச் வந்து இப்போ கோயிலாக மாறிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்குது, மன நிம்மதியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. So it's awesome. This is probably one of the most cleanest beaches in South India. This is so nice. எனக்கு இந்த பீச் ரொம்ப பிடிச்சிருக்குது. நான் இப்போ டெய்லியும் வருவேன். இது ரொம்ப க்யூட்டாக இருக்குது. அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லைங்க. இப்போ கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுறாங்க தான் நினைக்கிறேன் பொதுமக்களும். ஏன்னா குப்பெல்லாம் அவ்வளோவா இல்லை. என்ன பொறுத்தளவுக்கு மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. மெயின்டைன் பண்ணணும். எனக்கு நம்பிக்கை இருக்கு. இதுக்கு எதுனா சார்ஜ் போடுவாங்க. சாப்பிட்ற பொருளை அப்படி கீழே போட்டுடுறாங்க. செக்யூரிட்டின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தகாத வார்த்தையில் பேசுகிறாங்க. நீங்கள் செக்யூரிட்டிஸ் தானே, உங்களால் என்ன பண்ண முடியும், நம்மளை ஒரு உதாசனம் பார்த்துறாங்க. செக்யூரிட்டி நாய்க்கு தானே நீங்கள், உங்களுக்கு நாங்கள் மரியாதை கொடுக்குதுன்னு கேட்குறாங்க. Hey guys, this is me Vijay Dhanush. So yes, இப்போ நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா மெரினா பீச்ல இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டை மட்டும் ப்ளூ ஃபிளாக் சர்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ப்ளூ ஃபிளாக் சர்டிஃபிகேஷனா என்ன, இங்க என்னெல்லாம் இருக்குன்றது தான் இன்னைக்கு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். வாங்க பார்ப்போம். நம்ம மெரினா பீச்சுக்கு ப்ளூ ஃபிளாக் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ப்ளூ ஃபிளாக் பீச்னு சொல்லியிருக்காங்க. எப்படி இருக்கு இப்போ பாக்குறப்போ? இல்லை செம்மையாக இருக்குண்ணே. நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். ஒய்ஃப் வந்து ஒரு 2-3 வாரமாக கூப்பிட்டுட்டு இருக்காங்க. நான் வந்து கூப்பிட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த இப்போ தான் குழந்தை போந்திருக்கேன்றனால. ஆனால் ஒய்ஃப் ஆசையை கண்டிப்பாக நிறைவேற்றணும்ல, அதனால கண்டிப்பாக வந்தேன். நல்லா இருக்கு, பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸு. உங்களோட நச்சரிப்பு இணைஞ்சுதான் அண்ணன் வந்திருக்காங்க. எப்படி இருக்கு பீச் பாக்குறப்போ? இப்போ நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட்டை விட இப்போ கொஞ்சம் பெட்டரா இருக்கு. ப்ளே ஏரியாலாம் கிட்ஸ்க்கு நிறைய இருக்கு. நிறைய ஃபர்ஸ்ட்டை விட கொஞ்சம் பெட்டரா நல்லா பண்ணிருக்காங்க. ப்ளூ ஃபிளாக் க்ளீனாக இருக்கு, க்ளீனா இருக்கு. ரொம்ப க்ளீனாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது, மன நிம்மதியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. So it's awesome பாருங்க. எங்கேயுமே எந்த ஒரு குப்பை எல்லாம் எதுவுமே இல்லை. எங்கேயோ நம்ம ஃபாரின்ல வந்த மாதிரி ஒரு அனுபவம் இருக்கு. So those who have not come over here, please come here and enjoy. கோயம்புத்தூர்ல இருந்து வரீங்க, எப்படி இருக்குது பாக்குறப்போ இங்க பீச்சுங்க? இங்க நல்லா இருக்கப்பா, நல்லா இருக்கா? இதோட இது நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? சாதாரண நாளுக்கு நிறைய பேர் கூட்டம் வராங்க, கூட்டம் வருது. அதுக்கப்புறம் அங்க என்ட்ரன்ஸுக்கும் ஒரு ஆர்ச் மாதிரி வச்சிருக்காங்க. ஆனா வெளிநாட்டுல வந்து ஒரு பிளாஸ்டிக்ல செஞ்சு வச்சிருக்க மாதிரி இருக்கும் இந்த இதெல்லாம். ஆனா இங்க வந்து பிளாஸ்டிக் இல்லாம மூங்கில் அந்த மாதிரி மரத்துல செஞ்சு வச்சிருக்காங்க. அது கொஞ்சம் நம்ம நாட்டுல தமிழ்நாடு அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அங்க இருக்க விடக்கும் இது கொஞ்சம் பெட்டரா இருக்கு. முன்ன இருந்ததை விட டெவலப்பாக இருக்கு. மக்கள் சிறப்பாகவும் இருக்கு. எல்லா இடத்து மாநிலையும் வராங்க. சந்தோஷம், மக்கள் என்ஜாய் பண்றாங்க. என்ஜாய் பண்றோம். இன்னும் மேலுமே டெவலப் ஆகட்டும். ஆம்பியன்ஸ் பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்கு. எஸ்பெஷலி இந்த மூங்கில் இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. செமையா இருக்கு. முன்னை விட எனக்கு பயங்கரமா இருக்கு. பாக்குறது டிஃபரெண்டாவே இருக்கு. முன்ன வந்து பார்த்து இந்த எதுவுமே இந்த செடிகள் எதுவுமே கிடையாது. இப்போ பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு, பார்க்க லுக்காவும் இருக்கு. மெரினா பீச் வந்து இப்போ கோயிலாக மாறிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். This is so nice. எனக்கு இந்த பீச் ரொம்ப பிடிச்சிருக்குது. நான் இப்போ டெய்லியும் வருவேன். இது ரொம்ப க்யூட்டாக இருக்கு. பையன் கம்பல் பண்ணதால வந்தோம். அப்படியா? யூடியூப்ல பார்த்து தான் வந்தோம். அப்படியா? பார்த்து நல்லா இருக்கு. எப்படி இருக்கு இது? நல்லா இருக்கா? ஜாலியா இருக்கா? சூப்பரா? நல்லா இருக்கா? ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறப்போ ஜெனரலாக மெயின்டைன் பண்ணது ரொம்ப முக்கியம். கவர்மெண்ட் சைடில் இருக்கணும், பப்ளிக் சைடும் மெயின்டைன் பண்ணணும். ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க மேம்? எஸ் டெஃபினெட்லி. இது வந்து எல்லாமே நம்ம ரூல்ன்ற மாதிரி நம்ம எடுத்துக்கணும் இல்லையா? ஸோ இட்ஸ் வி ஹேவ் டு லுக் இட் ஆஸ் அவர் ஹவுஸ். ஸோ நம்ம வீட்டை எப்படி கிளீனாக வச்சிருக்கோமோ இந்த பீச்சும் நம்ம என்ன கொண்டு வரமோ அதை நம்ம எடுத்து கரெக்டாக அந்த போட வேண்டிய இடத்துல போட்டு நீட்டாக வச்சோம்னா அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லைங்க. என்ன பொறுத்தளவுக்கு மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. அவங்களாவே வந்து இது இங்க இதுக்கு பண்ணாங்க தெரியுமா? அவங்களாவே வந்து மெயின்டைன் பண்ணாதான் இது கொஞ்சம் நல்லா இருக்கும். மெயின்டைன் பண்ணணும். ஆகுமாங்கிறது அடுத்தது, பட் பண்ணணும். ஸோ அது நம்ம கையில தான் இருக்கு ஆக்சுவலா. ஸோ பப்ளிக்கும் அதுக்கு சப்போர்ட் பண்ணணும், கவர்மெண்ட்டும் அதுக்கான ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் எடுக்கணும். எனக்கு நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கை இருக்கு. நான் முன்னாடி பின்னால சூப்பரா இருக்காங்க. சூப்பரா இருக்கா? எல்லாமே அமைப்புல கரெக்டா இருக்கு. டெவலப் பண்ணி லைட்டாக கொடுத்து டெக்கரேஷன் கொடுத்து இன்னும் செஞ்சா தமிழ்ல பேர் வாங்க. பேர் வாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுல்லா
இது பண்ணிடுவாங்க. ம். பண்ணிட்டு ஒரே ஒரு இது மட்டும் வச்சுட்டு ம். அந்த என்ட்ரன்ஸ்ல தான் உள்ள வர்ற மாதிரி இருக்கும். இதுக்கு எதுனா சார்ஜ் போடுவாங்க. இப்போ கொஞ்சம் கோஆப்ரேட் பண்றாங்க தான் நினைக்கிறேன் பொதுமக்களும். ஏன்னா குப்பைலாம் அவ்வளோவா இல்லை. சப்போஸ் அப்படியே போட்டாலுமே இவங்க க்ளீன் பண்ணிட்டே இருக்காங்க. வந்துட்டே இருக்கான். ஆமாம், ஆள் இருந்துகிட்டே இருக்காங்க. நல்லா பார்த்துக்கிறாங்க. சூப்பராக இருக்கு. கவர்மெண்ட் வந்து மக்களுக்கு தேவையானதை செஞ்சுன்னு தான் இருக்காங்க. ம். அந்த பொருளை பாதுகாக்க வேண்டியது மக்களோட கடமை. பாதி மக்கள் கேட்டுருக்காங்க, சொன்னால் கேட்டுக்கிறாங்க, பாதி ம். மக்கள் கேட்க மாட்டாங்க. ம். சாப்பிட்ற பொருளை அப்படியே கீழே போட்டுடுறாங்க. ம். அவங்ககிட்ட நான் சொன்னால் அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. ம். நாங்கள் ஏஞ்சி போய் அங்கே போடணுமான்னு கேட்குறாங்க அவங்க. ஓ. மேடம் நாங்கள் டஸ்ட்பின் பக்கத்தில் வச்சுருக்கோம், உங்கள் பக்கத்தில் இருக்கு நீங்கள் போட மாட்டீங்கன்னு சொன்னால் கூட அவங்க கேட்க மாட்டாங்க. ம். ம். அதுவும் வந்து அது பப்ளிக் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்தா நல்லாயிருக்கும். அதுவும் ம். ம். அது மாதிரி செக்யூரிட்டி ட்ரெஸ் போட்டுன்னு நம்ம ஒரு பப்ளிக்கை கிளியர் பண்ணும்போது செக்யூரிட்டின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தகாத வார்த்தையில் பேசுகிறாங்க. நீங்கள் செக்யூரிட்டிஸ் தானே, உங்களால் என்ன பண்ண முடியும், நம்மள ஒரு ஒரு உதாசனம் பார்த்துறாங்க, ம். திட்டுறாங்க, ஒரு மாதிரியாக பேசுகிறாங்க. வயசானவங்க வராங்க, அவங்கள வந்து இட்டுன்னு வந்து ம். மடி இட்டுன்னு விட்டுறோம். ம். ஒரு பாதுகாப்பாக இருக்கும், அவங்களுக்கு சேஃப்டிக்கு அவங்களுக்கு இருக்கோம். நாங்கள் ம். ம். ஒரு குழந்தைங்கள மிஸ் ஆனாலும் அவங்களுக்கு சேஃப்டிக்கு நாங்கள் இருக்கோம். ம். அவங்கள சேஃப்டி எடுத்துன்னு போய் நாங்கள் கண்ட்ரோல் மூலம் ஒப்படைக்கிறோம். ஒரு ம். பேக் மிஸ் ஆனாலும், ஒரு செயின் மிஸ் ஆனாலும் ம். ம். எல்லாத்தையும் கண்ட்ரோல் மூலம் எடுத்துன்னு போய் ஒப்படைச்சிடும். அதே மாதிரி பப்ளிக் வந்தாங்கன்னா நம்ம வந்து எதிர்த்து ஒரு வந்து ஒரு ஏரிக்கை வந்து ரசிக்க மாட்றாங்க. ஆ. ஆ. ரசிக்க மாட்டாங்கன்னா வந்து மேலே ஏறி தொங்குறாங்க பிடிச்சிக்கின்னு. அது ஒரு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா காலேஜ் பசங்க தான், ஏகப்பட்ட பேர் காலேஜ் பசங்க வராங்க. சொன்னால் அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. ம். குழந்தைங்க விளையாடுறதுல கேட்டாங்க, நாங்களும் குழந்தை தான் சொல்கிறாங்க. அவங்களும் குழந்தைங்க விளையாடுறதுல அவங்க குழந்தைங்க விளையாடுறதுல நாங்களும் குழந்தை தான், எங்களுக்கு 12 வயசு தான் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அதை நாங்கள் போய் கேட்டால் நீங்கள் யார்கிட்ட போய் சொல்லிட்டு சொல்லுங்கள், எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, பயம் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் செக்யூரிட்டிங்க தானே, சில பேர்லாம் வந்து என்ன பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி நாய்க்கு தானே நீங்கள், ஓ. உங்களுக்கு நாங்கள் மரியாதை கொடுக்குதுன்னு கேட்குறாங்க. குப்பையை கீழே போடாதீங்க, செக்யூரிட்டிக்கும் ரெஸ்பான்ஸ் கொடுங்க. முன்னெல்லாம் பீச்சுக்கு வரணும்னாலே யோசிப்பாங்க, ஃபேமிலி எல்லாம் ஏன்னா கப்பிள்ஸா இருப்பாங்க. அவ்வளோதான் இருப்பாங்க. ஆ. அவ்வளோதான். இப்போ எப்படி இருக்கு? ஜாலியாக இருக்கு. ஜாலியாக கச்சரா கலீஜ் எதுவும் இல்லை, ம். ம். சுத்தமா இருக்கு. முதல்ல பீச் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அநாகரிகமாக ஒரு சில செயல்கள்லாம் இருக்கும். ம். ம். இப்போ வந்து அது ரொம்ப கம்மியாயிடுச்சு நான் நினைக்கிறேன், ம். ம். ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா இப்போ நல்ல ஒரு குடும்பத்துலலாம் குடும்பத்துல வந்து எல்லாம் வராங்க. வந்து குழந்தைகள் எல்லாமே ம். ரிலாக்ஸாக வந்து ரெஸ்ட் ம். எடுத்துட்டு ம். நல்லா ரிலாக்ஸாக ஒரு ஃப்ரீனஸாக இருந்துட்டு போகலாம். ஃபர்ஸ்ட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லவர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருப்பாங்க, கட்டி ம். பிடிச்சின்னு உருண்டு இது பண்ணியிருப்பாங்க. ம். இப்போலாம் வந்து நாங்கள் உள்ளே இருக்கிற வரைக்கும் ப்ளூ பீச்சில் அதெல்லாம் கிடையாது. ப்ளூ பீச்ல அந்த மாதிரி இப்போ அதெல்லாம் கிடையாது. இப்போ அவங்க இருந்தாலும் யாருன்னா ஒரு கஸ்டமர் எதனா ஒரு பப்ளிக் இது பண்ணாலே அவங்கள உடனே வெளியே எடுத்துருவோம். இப்போ எலெக்ஷன் டைம்ல இந்த மாதிரி ஒன்று பண்றது வந்து இந்த அரசியல் நோக்கத்தாக பாக்குறீங்களா, இல்ல மக்களுக்கு நல்லா இருக்கணும் இது அப்படின்னு? ஆக்சுவலாக இப்போ பண்ண மாதிரி எனக்கு 3 தோணல. months back அப்படி அப்படிதான். பட் எனக்கும் அப்படி தோணுது. ம். ம். ஆனால் டூ ஆர் டை பசங்க என்ஜாய் பண்ணுறாங்க, யார் பண்ணா என்ன அப்படின்ற மாதிரியும் தோணுது. நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு என்ன தோணுது? அப்படிதான் அப்படிதான் அதேதான். அரசியல் நோக்கத்துக்காக. அது இல்லாம யாரும் பண்ண மாட்டாங்கல்ல, ஏதோ ம். ஒரு நோக்கத்தை கூட தான் பண்றாங்க. பட் என்ஜாய் பண்ணுறாங்க பசங்க, என்ஜாய் பண்ணும்போது யார் பண்ணா என்ன அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அரசியலே கிடையாது. ம். மத்திய மந்திரி ம். எடுத்த ஸ்டெப் இது. ஓகே. ம். இது அரசு சம்மந்தம் கிடையாது. ம். மக்களுக்கு நலனுக்காக ம். கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ம். ஸ்டெப் எடுத்து செய்கிறாங்க. ம். அதனால் 5 வருஷத்துக்கு அப்புறம் பதவி போயிடும். ம். அதை பேச வரல, ம். அது எனக்கு தேவையில்லாத வேலை ஆச்சுங்களா. இது வந்து மக்களுக்காக அவங்க செய்கிறாங்க. நல்லா இருக்கட்டும். எப்படியா இருந்தா என்ன, எதுவா இருந்தா என்ன, நமக்கு ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது, கொடுக்குறாங்க. ஸோ வாட் எவர் இட் மேபி என்ஜாய் பண்ண வேண்டியதான் நம்ம. இல்லைங்க சார், அது அது நமக்கு தெரியல. தெரியல. ஆனால் இது நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. பார்க்கறது நல்லா இருக்கு. இந்த மக்களுக்கு இதுக்கு எலெக்ஷன் அதுக்கு எப்படி சம்மந்தம் தெரியல. மக்களுக்காக நல்லது செய்கிறாங்க, பரவாயில்ல. அது முன்னை விட பார்க்கறது நல்லா இருக்கு. அதெல்லாம் இல்லை, இது எப்போலேருந்தே பண்ணணுன்ற ஐடியாவில் இருந்திருக்காங்க. இப்போ வந்து அது அமலா இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால இது இந்த மாதிரி வண்டி எனக்கு தெரிஞ்சு வெளிநாட்டிலே இல்லை. ஸோ இட் ஈஸி டு அசஸ் பிகாஸ் நானும் ஒரு 5 kgs கூட நான்லாம் எடுக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். என்னன்னா தூக்கிட்டு வர்றது ரொம்ப கஷ்டம். ஸோ இஸ் மை மதர் இன் லா. ஓகே. So she felt it's little difficult to walk in the sand. ம். ம். So we thought of taking it. My father is also there. வீழ்ச்சியில் வந்து ரொம்ப சௌகரியமாக இருக்கு. சௌகரியமா இருக்கா? ஆமாம், வெளிநாட்டில் எல்லாம் ஆ. இப்படி இருக்குதோ இல்லையா தெரியாது. ம். ஆனால் சென்னையில் இருப்பது ம். ரொம்பவும் பாராட்டுக்குரியது. சூப்பரா இருக்கு தம்பி, ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. எதுங்க வெளிநாட்டுல வந்து பீச்சில் உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கு. அப்படியா? ஆமா, கோவால இருக்கு. ஆமா, நான் நெதர்லாந்து இந்த பையன் வீட்டுக்கெல்லாம் போயிருக்கேன். ஆ. அங்க பீச்சுக்கு போனா கூட நம்ம இந்த வீல் சேர் வசதி கிடையாது. அப்படியா? ஆமா, அங்க சும்மா இது மாதிரி படுத்துட்டு இருக்கிற இது மாதிரி தான் இருக்கு. இது மாதிரி இல்ல, சூப்பரா பண்ணியிருக்கீங்க. ரொம்ப 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 தேங்க்ஸ். இதை ஏற்பாடு பண்ணவங்களுக்கு, இந்த கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.
வியூவர்ஸ், இப்போ நம்ம கூட இந்த ப்ளூ ஃபிளாக் பீச் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு இவ்வளோ நீட்டாக இருக்க காரணம் இவங்க தான், டிஎம்எஸ் குரூப், ரைட்? எஸ், ஸோ ஹாப்பி. ரொம்ப சூப்பராக இருக்குது பீச். மெரினா பீச்சே வேற மாதிரி மாற்றிட்டீங்க நீங்கள். தேங்க்யூ ஸோ மச். இந்த ப்ராஜெக்ட் பற்றி சொல்லுங்கள். டெல் மீ அபவுட் திஸ் ப்ராஜெக்ட். Yes, I think this is probably one of the most cleanest beaches in South India, and it's being very well maintained also compared to a lot of other places that I've been around the world. And it's litter free, and I think it could even help if the government would raise a fine for people who litter actually. Would make the job Get it. even easier, but it's very nice. You have beautiful new bamboos, you have a lifeguard saving people's lives. And you can also sit here. It's a very nice place where you can spend great time. ஆக்சுவலி இட்ஸ் வெரி நைஸ். மேம் நீங்கள் சொல்லுங்கள், இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது. மெரினா பீச் ஒரு மாதிரி இருந்துச்சு, இப்போ வேறு மாதிரி இருக்குது. இது தாட்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. இதோட ஐடியாஸ்லாம் எங்கேருந்து கலெக்ட் பண்ணீங்க? I think the Chennai Corporation really helped. The TMS Group is a family business run by my father Shivakumar and my brother Sharan Kumar. Especially my brother Sharan Kumar worked day and night on this project. I think the corporation started this initiative, and they started putting together good contractors. That's why we come TMS groups. Appa, Anna, the whole company all together, we worked so hard for this. Everything you see is including the bamboo constructions to in the landscaping and the kids play area, ellame they made sure it was highest quality, and people come in, they should feel like they are somewhere edha or foreign beach la irka maadhiri or experience kudukanonu. With Chennai Corporation we worked சூப்பர். to that. மக்களுக்கு நீங்கள் ஒரு விஷயம் சொல்லணும்னா, இதை என்ன மெயின்டைன் பண்ணது ரொம்ப கஷ்டம். இது கவர்மெண்ட் மட்டுமே இல்லாமல் மக்களும் வந்து ஒரு பார்ட்டாக இருக்கணும். அவங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னா என்ன சொல்வீங்க? இது வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். சென்னை வந்து வித்தின் இந்தியா டு பிகம் பெட்டர், லைக் ஒரு பெட்டர் பீச், கிளீனர் பீச். ஆக்சுவலாக நான் எல்லா சென்னை பீப்புளும் இந்த செக்ஷன் ப்ளூ பீச்சுக்கு வரணும்னு நான் சொல்கிறேன். டு எக்ஸ்பீரியன்ஸ் வாட் குவாலிட்டி வி கேன் ஆக்சுவலி டெலிவர் இன் சென்னை. இது மட்டும் நம்ம பண்ணிட்டோம். ஐ வாண்ட் என்டையர் மெரினா பீச் டு பி திஸ் குவாலிட்டி. இதுக்கு கோஆப்ரேஷன் வந்து கவர்மெண்ட் பண்ணாலும் பீப்புள், வி ஷுட் நாட் குப்பை போடுறது, பாட்டில்ஸ் எடுத்துகிட்டு வந்து ஷேட்டர் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணாமல் இருந்தாங்கன்னா நம்மளால் கண்டிப்பாக என்டையர் சென்னை, ஆல்சோ பெசன்ட் நகர் பீச், ஆல் பீச்சஸ் இன் சென்னை கேன் பி தி ஸ்டாண்டர்ட். ஜென்ரல் பப்ளிக்கு ப்ளூ ஃபிளாக் பீச்னா என்னன்றது ஒரு சின்ன ஒரு ப்ரீஃப் மாதிரி சொன்னால் நல்லா இருக்குங்க. உங்கள் கிட்ஸோட சேஃபாக வெறும் காலில் கிட்ஸ் ஓடலாம், அவ்வளோ க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க. பீச் அண்ட் ப்ளே ஏரியா இருக்குது, வெரி குட் சூப்பர்விஷன், அண்ட் ஆல்சோ வி ஹேவ் ரொம்ப கேப்பபிள் வாட்ச் டவர்ஸ், தேர் வாட்சிங். ஸோ சேஃப்டி, நீங்கள் ஸ்விம் பண்ணுறீங்க, பசங்களை தூரத்துலேருந்து பார்த்துக்கணும், எல்லாத்துக்கும் ஒரு சேஃபான க்ளீனான ஸ்பேஸ். அதுதான் இந்த ப்ளூ ஃபிளாக் பீச். எக்ஸாக்ட்லி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே. தேங்க்யூ. Thank you.